ஒரு மனிதன் எப்படி ஜெராக்ஸ் மெஷினை வைத்து அமெரிக்க பொருளாதாரத்தையே குலுக்கினான் தெரியுமா? ஆர்தர் வில்லியம்ஸ் சிகாகோவில் ஒரு சாதாரண பிரிண்ட் ஷாப் நடத்தி கொண்டிருந்தான். 80களில் அவன் கண்டுபிடித்தான் குறிப்பிட்ட ஜெராக்ஸ் மாடல்கள் $20 நோட்டுகளை கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக காப்பி அடிக்க முடியும். அவன் காஃபி மற்றும் மண்ணால் புதிய நோட்டுகளை பழையதாக காட்ட ஆரம்பித்தான். பல மாநிலங்களில் விநியோக நெட்வொர்க் அமைத்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போலி நோட்டுகளை சந்தையில் விட்டான். சீக்ரெட் சர்வீஸ் கூட இந்த போலிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வங்கி டெல்லர் கவனித்தாள், பல நோட்டுகளில் சீரியல் நம்பர் ஒன்றுதான். அப்போதுதான் அவன் பிடிபட்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகு உண்மையான $20 நோட்டுகளே மறுவடிவமைப்பு செய்யப்பட்டன. ஜெராக்ஸ் கம்பெனி எதிர்கால மெஷின்களில் கரன்சி டிடெக்ஷன் சிஸ்டம் கட்டாயம் வைக்க வேண்டியதாயிற்று. ஒரு மனிதனின் புத்திசாலித்தனம் முழு நாட்டின் கரன்சி சிஸ்டத்தையே மாற்றிவிட்டது.